வணக்கம். இது தெற்கின் குரல். நான் டி. அருள் எழிலன். இந்திய தேர்தல் முறையை வெகு வேகமாக மாற்றியமைத்து வருகிறது பாஜக. அந்த வகையில் 2ஆம் கட்ட தீவிர தேர்தல் பட்டியல் வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கையை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது தேர்தல் ஆணையம். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் திரு என்.ஆர். இளங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் எனப்படும் தீவிர வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கையை நவம்பர்லேருந்து தொடங்குறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை என்ன? எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு சீராய்வு, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்டோரல் ரூல். இதுக்கு சட்டத்தில் இடம் அளிக்குதா அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு ஒன்றிய அரசினால் ஏற்படுத்தப்பட்ட விதிகள், எலக்டார்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ் 1960, அந்த 1960 ஒரு விதிமுறைகளை வகுக்கிறாங்க. அந்த விதிமுறைகளில் ஒருத்தர் தன்னை வாக்காளராக எப்படி சேர்த்து கொள்ள வேண்டும், ஒரு வாக்காளர் பெயரை என்னென்ன காரணங்களுக்காக நீக்கலாம், இப்படியெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் அதன் அடிப்படையில் நடத்தப்படுகிறதா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குரியது. ஒன்று. ரெண்டாவது, இதில் சட்ட சிக்கல் என்பதை விட நடைமுறை சிக்கல்கள் தான். தேர்தல் ஆணையத்தினுடைய முதல் மூச்சாக என்ன இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு தகுதி பெற்ற வாக்காளரும் விடுபடக்கூடாது, எந்த ஒரு தகுதி இல்லாத வாக்காளரும் சேர்க்கப்படக்கூடாது, வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடாது. நோக்கம் மிகச்சிறந்த நோக்கம். அந்த நோக்கம் தவறானதுன்னு எந்த ஒரு குடிமகனோ அல்லது எந்த அரசியல் கட்சியோ சொல்வதற்கு வாய்ப்பில்லை. நோக்கம் மிகச்சிறந்த நோக்கம். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் அந்த நோக்கத்தை ஒட்டி இருக்கிறதா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. சீர்திருத்தம் செய்யலாம், திருத்தம் செய்யலாம், ஆனால் திருத்துகிறவர்கள் மீது யார் திருத்துகிறார்கள் அப்படின்றத பொறுத்து ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்கிறீங்களா? யார் செய்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய நடைமுறை, ரெண்டுத்து மேலேயுமே சந்தேகம் வருது. நமக்கு எல்லாம் தெரியும், உச்சநீதிமன்றத்தினுடைய கான்ஸ்டியூஷனல் பெஞ்சிலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், அதில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய வகையில் ஒரு திருப்தி இல்லாத வகையில் நடக்குது. அது ஒரு வெளிப்படையான தன்மையோடு அவங்கள அப்பாயிண்ட் பண்ணலை. ஆகையினால உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்படக்கூடிய யாராவது ஒருவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேரை சேர்ந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த வழிமுறையை ஏற்படுத்தினாங்க. நாடாளுமன்றத்தில் அதை அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக கொண்டு அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு உறுப்பினராக இருக்கணும், அந்த தேர்தல் ஆணையத்தை நியமிக்கக்கூடிய அந்த குழுவிலிருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு ஒரு ஒன்றிய அமைச்சரை சேர்த்துக்கிறாங்க. ஏன்? வெளிப்படைத்தன்மை இல்லாத நியமனங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு கூட எங்களுக்கு வெளிப்படைத்தன்மை வேண்டாங்கிறதுக்காக இதை பண்ணாங்க. தனிப்பட்ட ஆணையம், யாருக்கும் கட்டுப்படாத ஆணையம், அவர்களுடைய எண்ணமெல்லாம் செயல்கள் எல்லாம் ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்பதாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சிக்கோ ஒரு அரசுக்கோ கட்டுப்பட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படைத்தன்மையை அந்த நியமனங்கள்லேயே அவங்க காலி பண்ணிட்டாங்க. இப்போ நடைமுறை வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் வேணுமா அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு எத்தனை நாட்களாகவும் எத்தனை வருடங்களாகவும் ஒரு நியாயமான வாக்காளர் பட்டியல் அமைய வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு அவங்க பெட்டிஷன் ஆஃப்டர் பெட்டிஷனாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை செய்ய போகிறீங்கன்னா இருகரம் கூப்பி வரவேற்க வேண்டியவர்கள் நாங்கள் தான் வரவேற்போம். எப்போ நீங்கள் அதை நியாயமாக செஞ்சீங்க. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் பண்ணப்போவே அவ்வளவு குறைபாடுகளை சுட்டி காட்டி உச்சநீதிமன்றம் தலையிட்டு எதெல்லாம் நடைமுறையில் ஆதாரம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னது, உரிய நேரம் தராதது, பிஎல்ஓக்கள் அதாவது எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய பிஎல்ஓக்கள் முறையாக நடந்து கொள்ளாதது, வாக்காளர் பட்டியலில் 000 என்று கதவிலக்கங்கள் இருக்கிறது, பெயர் ஜிப்ரிஷாக இருக்கிறது, ஒரே முகவரியில் ஏராளமான நூற்றுக்கணக்கான வாக்காளர்கள், பெயர்கள் ஏபிசிடி என்று இருப்பது. இது எப்படி நாங்கள் சிறப்பு தீவிர சீராய்வுன்னு சொல்கிறது? சீராய்வு பண்ண பிறகு முன்ன இருந்ததை விட மேம்பட்ட ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கணும். நீங்கள் கொடுத்தது முன்ன இருக்கிறத விட பல
100 வருடங்களுக்கு பின்னாடி தள்ளி ஒரு முறையற்ற வாக்காளர் பட்டியலை கொடுத்துருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க. தமிழ்நாட்டில் இவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த காலம் இருக்கு பாருங்க, கொஞ்சமும் ஒத்து வராத ஒரு காலம். பீகார் மாடல்ல இருந்து ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோட இந்த 27/10/2025 பீகாரில் முதல் காலகட்டமான அந்த எனுமரேஷன் ஃபார்ம் கணக்கீடு படிவத்தை ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்து தருவார்னு சொன்னாங்க. 30 நாளைக்குள்ளார அவரை கொடுத்துருவார். அதே 30 நாளைக்குள்ளார அனைவரும் ஆவணங்கள் இணைக்க வேண்டியவர்கள் ஆவணத்தை இணைத்து தரணும்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த 27/10 உள்ளடக்கிய அத்தனை மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு மாறுதல் செஞ்சுருக்காங்க. என்ன, எனுமரேஷன் ஃபார்மை கணக்கீடு படிவத்தை நீங்கள் பூர்த்தி செஞ்சு தரப்ப ஆவணங்கள் எதுவும் தர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு வாக்காளர் பதிவு அதிகாரி இஆர்ஓன்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி உங்ககிட்ட டாக்குமெண்ட் கேட்பாரு. அப்போ நீங்கள் எல்லாரும் டாக்குமெண்ட் தரணும், அதிகாரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதில் தெளிவுபடுத்தியிருக்கணுமா இல்லையா? நான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இதுதான். வாக்காளர் பட்டியல் என்பது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமான ஒரு செய்தியா? நிச்சயம் கிடையாது. வாக்காளர் பட்டியல் என்பது ஜனநாயகத்துக்கு அடிப்படை, குடிமகனுடைய உரிமை. இதை பற்றி குடிமகனுக்கு தான் அதிக புரிதலும் தெளிவும் இருக்கணும். அரசியல் கட்சிகள் அந்த வேலையை பார்க்கறதுனால அவங்க உட்கார்ப்பாங்க, படிப்பாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, அதில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வார்கள், எல்லாம் செய்வாங்க. அரசியல் கட்சிகள் சாராத அல்லது தங்களை இணைத்துக் கொள்ளாத, அரசியல் கட்சியை பிடிக்கும், தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொது மக்கள் இருக்காங்கல்ல, காமன் மேன், ஜென்ரல் பப்ளிக், அவங்களுக்கு தானே இது முக்கியமாக நீங்கள் விளக்கி சொல்லணும். அவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த இஆர்ஓ என்னைக்கு நோட்டீஸ் கொடுப்பார், எப்படி சார்பு செய்வார், நீங்கள் ஆவணத்தை இணைச்சி எத்தனை நாளுக்குள்ளார தரணும், யார் மூலமாக தரணும், கொடுத்ததுக்கு ரசீது கொடுப்பீங்களா? ஒரு நடைமுறையில் இந்த 6 கேள்வி தானே வரும். இந்த 6 கேள்விக்குமே எந்த விளக்கமோ, எந்த நடைமுறையோ, எந்த செயல்முறையோ சொல்லாமல் ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு. இப்போ ஒரு 6.5 கோடிக்கும் கொஞ்சம் குறைவான வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நவம்பர் 4 இருந்து கிட்டத்தட்ட அனைத்துக்குமே ஒரு மாதம்தான் எண்ணிக்கையில் கொடுக்குறாங்க. இந்த ஒரு மாதம்ங்கிறது இதுக்கு போதுமானதா இல்லையா? நிச்சயமாக போதுமானதாக இல்லை. இந்தியா ஒரே மாநிலம் கிடையாது. அதனுடைய பன்முகத்தன்மையில் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அமைப்பை கொண்டிருக்கும். கேரள மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை சார்ந்த பகுதிகள் அதிகம். தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களும் விவசாயிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நகரங்களில், நகர்ப்புறங்களில் இண்டஸ்ட்ரீஸ் திக்லியாக பாப்புலேட்டடாக இருக்க அல்லது தொழிற்சாலைகளை சார்ந்த தொழிலாளர்கள் அதிகம். இப்போ எல்லாரையும் ஒரே பிராக்கெட்டில் போட முடியுமா? முடியாது. 30 நாள், எந்த 30 நாள்ன்றது கொஸ்டின். மே மாதம் அல்லது ஜூன் மாதம் 30 நாள் அப்படின்னா பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கக்கூடிய காலம். வானிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து அதிகமான மழை பொழிவு இருக்கான்னு சொல்கிறாங்க, மிதமான மழை பொழிவு இருக்குங்கிறாங்க. அது ஒரு காரணம். இங்கே அதிகமான மழை பொழிவு வந்தால் மக்கள் சிரமத்துக்கு உள்ளாக வருவாங்க. இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸாக இந்த இஆர்ஓவா பிஎல்ஓவா போகிறவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் இருக்காங்க, வருவாய்த்துறையிலேருந்து வரவங்க தான் இருக்கிறாங்க. மழை காலங்களில், பேரிடர் காலங்களில் வருவாய்த்துறை தங்களுக்கு அந்த வேலையை தான் முக்கியமாக செய்ய முடியும். அந்த 30 நாளில் நீங்கள் போயிட்டு எனுமரேஷன் ஃபார்மை வாங்கு அப்படின்னா அந்த காலகட்டம் எப்படி சரியானதாக இருக்கும், உகந்ததாக இருக்கும்னு தெரியவே இல்லை. ஃபஸ்ட்டு எனுமரேஷன் பீரியடில் அந்த 30 டேஸில் மழைக்கான காலம். ரெண்டாவது, தை நெருங்கி வருது, விவசாயிகள் அறுவடையை நோக்கி போகிற காலம். ஒவ்வொரு ஊருக்குமா மாறி போகக்கூடிய விவசாய தொழிலாளிகள் இருக்காங்க. நான் வந்து வெளிமாநிலத்தில் வரவங்களை சொல்லலை, உள்ளூர்லேயே இருக்கக்கூடிய விவசாயிகள் வெவ்வேறு ஊரில் போயிட்டு அறுவடைக்காக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. விவசாயிகளும் முழு நேரமும் முழு கவனமும் நிலத்தில் வச்சுருப்பாங்க. இவங்க வீட்டுக்கு போயிட்டு பிஎல்ஓ வந்து ஃபார்ம் கொடுத்தாரா, அதை எப்போ திருப்பி கொடுக்கணும், இதையெல்லாமா கணக்கில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெல்லை தான் பாடுபட்டு உழைத்து அது வந்து அந்த நெல்லை
காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு வரணுன்ட்டு தான் அவங்களுடைய அக்கறை இருக்கும். அப்போ இந்த 30 நாளை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? இதை கணக்கில் எடுத்துக்க வேண்டாமா? ஒரே ஒரு நாள் எலெக்ஷன் வைக்கிறீங்க. உள்ளூர் விடுமுறை இருக்கா, பண்டிகைகள் இருக்கா, திருவிழாக்கள் இருக்கா, பள்ளிகள் இருக்கா, எல்லாமே பார்த்து அதற்கேற்ற மாதிரி வைக்கிறீங்க. ஒரு நாள் எலெக்ஷன் அறிவிச்ச பிறகு கூட மாத்துறாங்க, இந்த பண்டிகை இருக்கு அதனால மாத்துறோம். அப்ப தீவிர சீராய்வு பண்றேன்னு சொல்றப்ப அது ஒரு உகந்ததாக இல்லாத ஒரு காலத்தில் வைக்கிறதுக்கு அந்த அடிப்படை தேடுதலை கூட, அடிப்படை ஆய்வை கூட பண்ணவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம். சார், இப்போ இதில் மோசடி நடந்திருக்கு. ஒரு முதலாம் கட்டத்தில் நடந்த இந்த தீவிர திருத்தத்தில் மோசடி நடந்திருக்குங்கிறது நீதிமன்றத்திலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு, பொதுமக்கள் மத்தியிலேயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை இன்னும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. இதில் ஏதாவது உத்தரவாதம் வழங்கியிருக்காங்களா? நீதிமன்றம் சொல்கிறாங்க, இது முறையற்ற வகையில் நடந்தால் அதை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு 2-3 முறைக்கு மேலே சொல்லிட்டாங்க. ஆனால் நடந்திருக்கு ஏற்கனவே. தமிழ்நாட்டிலேயே 2002 சீராய்வில் 197 தொகுதிகளை தவிர மற்ற எல்லா தொகுதிகள்லையும் 2வது தடவை சிறப்பு சீராய்வு பண்ணாங்க. முழுமையானது இல்லைன்னு தெரிஞ்சால் அது நிச்சயமாக அந்த வாக்காளர் பட்டியல் கைவிடப்பட்டு திருப்பியும் சீராய்வு செஞ்சு பண்ணணும். நான் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், 31/1/2026 வரைக்கும் நம்முடைய ஆட்சேபனைகளை தருவதற்கும் நம்முடைய கோரிக்கைகளை கொடுப்பதற்கும் புதுதாக வாக்காளராக சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கும், அப்புறம் அந்த இஆர்ஓ என்று சொல்லக்கூடியவர்கள் டாக்குமெண்ட்டை கேட்குறதுக்கும் டாக்குமெண்ட்டை வாங்கிறதுக்கும், என்கொயரி வைக்கிறதுக்கும், அந்த விசாரணைக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும், தன்னுடைய முடிவை அறிவிப்பதற்கும், அவர் சொன்ன அந்த முடிவு ஒப்புதல் இல்லை என்றால் முதலாவதாக மேல்முறையீடு கலெக்டர்கிட்ட கொடுக்கறதுக்கும், கலெக்டரும் தவறான முடிவை எடுத்தால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அவர்கிட்ட 2வது மேல்முறையீடு கொடுக்கறதுக்கும் 54 நாள் தராங்க. அந்த காலம் பாருங்கள் என்ன காலம். 24 டிசம்பர்லேருந்து 1 ஜனவரி வரைக்கும் வெக்கேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ். பெரும்பான்மையானவர்கள் தங்களுடைய குழந்தைகளை வெக்கேஷனுக்கு கூட்டு போகிற நேரம் அதான். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வில் நாட் பி தேர். தை முதல் நாள் பொங்கல் திருவிழா, பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இதுதான் தமிழ்நாட்டோட பண்பாடு. மொழி சார்ந்து, பண்பாடு சார்ந்து, தங்கள் விவசாய தொழில் சார்ந்து, தங்களுடைய வாழ்வியலாகவே கருதக்கூடிய திருநாள் பொங்கல் திருநாள். அப்போ கொண்டு போயிட்டு இந்த நீங்கள் வச்சுங்கன்னா அது எந்த வகையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, முறையானது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் நடைமுறை சிக்கல்கள். இதை தான் தேர்தல் ஆணையம் பார்த்துருக்கோம். இப்போது இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக பல பணிகளை திமுகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் என்ன பண்ணணும் சார்? வாக்கு திருட்டு நடக்குதுன்னு சொல்கிறோம். திருடாமல் இருக்கணும்னா விழிப்பாக இருக்கணும். எப்படி விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு கடந்த வாரம் மாமல்லபுரத்தில் முதல்வர் அவர்கள், கழகத் தலைவர் நகர அளவில், பேரூர் அளவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தீவிர சிறப்பு சீராய்வில் நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக நீண்ட ஒரு விளக்க வகுப்பையே எடுத்திருக்காங்க. மீண்டும் மீண்டும் அவங்க வலியுறுத்தி சொன்னது, தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கமான எந்த தகுதியுள்ள வாக்காளரும் விடுபடக்கூடாது, தகுதியற்ற எந்த ஒரு நபரும் சேர்க்கப்படக்கூடாது. இது ரெண்டுத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதற்கு கழகத் தோழர்கள் வீடு வீடாக போகணும். அவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது எந்த அரசியல் பின்புலம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் கவலை அல்ல. முதல்ல தமிழர்களுடைய வாக்குரிமை காப்பாற்றப்பட வேண்டும். அரசியலை தாண்டி, விருப்பு வெறுப்புகளை தாண்டி, அவர் யாராக இருந்தாலும் அவரை தகுதியுள்ளவராக இருந்தால் வாக்காளராக சேர்த்துடணும். கழகத் தோழர்கள் வீடு வீடாக போகணும். அது யார் வீடாக இருந்தாலும் உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டாங்களா, அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டீங்களா, பூர்த்தி செய்வதில் எங்களுடைய உதவி ஏதாவது தேவைப்படுகிறதா, உங்கள்கிட்ட இஆர்ஓ ஆவணங்கள் கேட்டால் அதற்குரிய ஆவணங்கள் இருக்கிறதா, அந்த ஆவணங்களை தயார்படுத்துவதற்கு, பெற்று தருவதற்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா,
அப்படிங்கிறதுல விழிப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லி, அதே போல் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தவுடனே அதை எடுத்து பார்த்து எந்த தகுதியற்ற நபராவது இணைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிறத விழிப்பாக கவனித்து அவர்களை நீக்குவதற்கு BLA 2 என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்குச்சாவடி முகவரை நியமிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் 100% வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்து அவர்களுக்கு உரிய பயிற்சியும் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம், யார் எந்த நிலையில் தகுதியற்ற நபராக கருதப்படுவார். ஆர்டினரி ரெசிடென்ட், அதாவது சாதாரணமாக அந்த இடத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாது. ஒரு 3 மாதம் இந்த இடத்துல இருப்பாங்க, 3 மாதம் வேறு இடத்துல போய் வேலை செய்வாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க, தன்னுடைய குடும்பத்தை கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஷெட் மாதிரி ஏதாவது போட்டு அதில் தங்கியிருப்பாங்க. நிரந்தரமாக வசிப்பவர் என்ற அந்த தகுதிக்குள்ள வராத யாரையும் வாக்காளராக சேர்க்கக்கூடாது. அதில் விழிப்பாக இருக்கும். அப்போ எல்லா BLA 2க்கும் அந்தந்த வாக்குச்சாவடிக்கான வாக்காளர் பட்டியல் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த உடனே அதை எடுத்து பார்த்து யாரையாவது சேர்த்துருக்காங்களா, குறிப்பாக பல்க் டெலிஷன், பல்க் அடிஷன், அதாவது சிறுபான்மையினவரை, பட்டியலினத்து மக்களை, பெண்களை ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து மொத்தமாக நீக்கிறாங்க அப்படின்னா அங்கே விழிப்பாக இருக்கும். அல்லது தகுதியற்ற நபர்களை ஒரு வீட்டில் 50 பேர், 100 பேர், அல்லது ஒரு வாக்குச்சாவடியில் 100 பேர், வெளிமாநிலத்தவர், தகுதி இல்லாதவர், வசிக்காதவர் அப்படின்னு யாராவது கொண்டு வந்து அதிகமாக சேர்க்குறாங்க, பல்க் அடிஷன் நடக்குதுன்னா அங்கே விழிப்பாக இருந்து அதை நீக்குவதற்கு படிவம் 7 உரிய ஆட்சேபனைகளை தெரிவிக்க வேண்டும். இது ரெண்டுத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை வாக்குச்சாவடி முகவர்களுக்கும் தனித்தனியாகவும் குழுவாகவும் உரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் பீகார் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதில் வந்து முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் அங்கே பிரதானமாக இது பண்ணுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் வந்து தாக்குதலுக்குள்ளாகிறாங்க, அவங்கள கொண்டு வந்து தேஜஸ்வி வந்து பீகாரில் வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுறாருன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை வெறுமனே பிரதமர் மோடி மட்டும் இல்லை, சிராக் பாஸ்வான் கூட அதை எடுத்து பேசுகிறாரு. இதில் வந்து தேர்தல் கமிஷன் தலையிட முடியுமா? தலையிட வேண்டும், சட்டப்படி தலையிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நியமித்தது வந்து தேர்தல் ஆணையத்தை நியமித்தது பாஜக அரசு. பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் மட்டும்தான் அப்படி பேசினாரான்னா, அவர் எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ, எந்தெந்த வட மாநிலத்தில் தேர்தல் வருதோ, ஒரிசா மாநிலத்தில் நடந்தப்ப பூரி ஜெகநாதனுடைய கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு. இங்கே பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்னு பேசுகிறாரு. அதற்கு உரிய பதிலை கழகத் தலைவர் அவங்க சொல்லிட்டாங்க. இது வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்னு ஒரு விதிகள் இருக்குது, அதை பின்பற்ற வேண்டும். பின்பற்றலைன்னா தேர்தல் ஆணையம் தலையிட்டு நிறுத்த வேண்டும், கூப்பிட்டு எச்சரிக்கணும், நீங்கள் இப்படி பேசக்கூடாது, ஓர் இனத்தை, ஒரு மொழி சார்ந்த இனத்தை இப்படி பேசக்கூடாது, மக்கள்கிட்ட வேறுபாடு விளைவிக்கக்கூடிய வகையில் பேசக்கூடாது, இது தவறு அப்படின்னு எடுத்து சொல்லணும். தேர்தல் ஆணையம் எடுத்து சொல்லி இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு ஒரு அட்வைஸாவது தரணும். அதை கூட தேர்தல் ஆணையம் செய்ய மாட்டேங்குது. ஒரிசாலையும் செய்யல, பீகார்லையும் செய்ய போகிறதில்ல. ஆனால் எதிர்கட்சிகள் எது பேசினாலும், கடந்த தேர்தலில் கூட பார்த்துருக்கலாம், திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் பிரச்சாரத்துக்கே போகக்கூடாது அப்படின்னு கூட சொன்னாங்க. இது இரட்டை நிலைப்பாடு. இதுக்காக தான் உச்சநீதிமன்றம் வந்து அந்த நியமனத்தில் வந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாங்க. அதை பாராளுமன்றத்தில் நிறுத்து போக, இது தவறானது. ஆனால் அதே மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது வேற மாதிரி பேசுறாரு. ஆமாம், இங்கே வந்தால் மொழியை வந்து தமிழ் மொழியை பற்றி எல்லாம் ரொம்ப புகழ்ந்து பேசுவார். இந்த இரட்டை நிலைப்பாடு, வாக்குகளுக்காக மட்டும் நான் எதை வேணாலும் பேசுவேன்னு சொல்றது மக்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்லை, அது வேற விஷயம். தேர்தல் ஆணையம் உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பின் பால் நடக்கக்கூடிய ஒரு சார்பற்ற அமைப்பாக இருந்தால் தலையிட வேண்டும். தலையிடணும் எதிர்பார்க்குறோம். சில நேரங்கள் எதிர்பார்ப்புகள் வெறும் எதிர்பார்ப்புகளாகவே முடிஞ்சு போயிடும். ஒரே ஒரு கேள்வி சார், நம்ம நிறைய விஷயங்கள் தேர்தல் தொடர்பாகவும் இதில் ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது, தேர்தலை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜெர்மன் மாதிரி அப்படி ஏதோ ஒரு 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 கொள்கையை நோக்கி இந்த நாடு வந்து மாற்றிட்டு இருக்காங்களா பிஜேபி? நிச்சயமாக
நிச்சயமாக. ஆனால் வேகமாக மாறுது. ஆமாம், மாற்றம் செய்வார்கள். இது ஜனநாயகத்துக்கு விரோதமாக அந்த மாற்றங்கள் நடக்கணும், அதிக அளவில் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள மக்கள் மாற்றிடுவாங்க. அதுதான் ஜனநாயகத்துடைய சிறப்பே. இந்த தேர்தல் முறையில் உண்மையிலேயே ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இவிஎம் வாக்கு முறையை எடுத்துவிட்டு மீண்டும் காகித வாக்குச்சீட்டுகளை கொண்டு வர்றது தான் உண்மையான சரியான ஜனநாயகத்துக்கு உட்பட்ட தேர்தலாக இது அமையும். அதை செய்யவே மாட்டாங்க. அதை செய்தால் அவங்களுக்கு பலன் இருக்காது. நிச்சயமாக இருக்காது. வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் அர்த்தமாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.